ஹாய், இது மித்திலாவின் கதைகள். நான் உங்களோட மித்திலா. நம்ம கடைசியா போட்டிருந்த 2 திருக்குறள் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஒருவேளை அதுல இருக்கக்கூடிய நெறைய மிஸ்டேக்ஸ் என்னன்றத பார்த்து திருத்தியிருக்கேன். ஸோ, அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருள், அதோட ஒரு கதையையும் பார்க்கலாம். சரியா? இன்னைக்கான 3வது திருக்குறள், அதாவது கடவுள் வாழ்த்துல 3வது திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: மலரின் மேல் அமர்ந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்கி வாழ்பவர்கள் இவ்வுலகில் நலமாகவும் நீண்ட காலமும் வாழ்வார்கள். இப்போ இத வச்சு ஒரு கதை பார்த்திடலாம். அம்மாவின் நம்பிக்கை. ஒரு சின்ன கிராமத்துல மீனாட்சி முதிய அம்மா வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகன் கார்த்திக். மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை தான். தினமும் வேலைக்கு போனாதான் சம்பளமே கிடைக்கும். அதை வச்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா மீனாட்சி அம்மா எந்த நாளும் இறைவனை மறக்கிறதே இல்லை. தினமும் காலையில எழுந்த உடனே விளக்கேத்தி என் மகன் வாழ்க்கை நல்லபடியா வாழ வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்குவாங்க. ஒரு நாள் கார்த்திக் கடுமையான நோயுற்றான். மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பணம் இல்லாம போச்சு. வீட்டுல ₹1 கூட இல்ல. ஆனா அந்த அம்மாவோட மனசு கொஞ்சம் கூட கவலைப்படல. இறைவனை நினைத்து கண் கலங்கி பிரார்த்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல பல வருஷங்களுக்கு முன்னால உதவி செய்த ஒருத்தவர் திடீர்னு வந்து கார்த்திக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு. அதனால சிகிச்சையும் வெற்றி அடைஞ்சிச்சு. கார்த்திக்கும் குணமடைஞ்சான். அவங்க அம்மாவின் கையை பிடிச்சு, அம்மா, உன் நம்பிக்கையும் நல்ல மனசும் தான் என்னை காப்பாத்துச்சுன்னு கார்த்திக் அழ ஆரம்பிச்சிட்டான். மீனாட்சி அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இறைவனை நம்பி நல்லபடியா வாழ்ந்தா வாழ்க்கை நம்ம எப்பையும் கைவிடாது என்று. இந்த கதையோட நீதி, இறைவனை நம்பி நல்ல மனதுடன் வாழ்ந்தவர்கள் துன்பத்தில் எப்பயுமே காக்கப்படுவார்கள் என்பதுதான். சோ, இப்போ உங்களுக்கு இந்த திருக்குறளுக்கான அர்த்தமும் புரிஞ்சிருக்கும். ஒரு முறை திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: மலரின் மேல் அமர்ந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்கி வாழ்பவர்கள் இவ்வுலகில் நலமாகவும் நீண்ட காலமும் வாழ்வார்கள். 4வது திருக்குறள்.